PA 4101 பேப்பர் இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க யூனிட் 4 நான் பேராமெட்ரிக் டாப்பிக்கில் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 to 3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு வந்திருக்கும். இந்த 6 ஹெட்டிங் ரெலவெண்ட்டாக கண்டென்ட்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வேர்டு கேட்டிருக்காங்க அண்ட் குட்னஸ் ஆஃப் இட் இப்படி கேட்குறாங்கன்னா நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் கொஷின் அட்டன் பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல்ரெடி நம்ம யூனிட் 1லேயே நம்ம ரிவைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதோட கண்டென்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இந்த ஆர்டரில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் இங்கே குட்னஸ் ஆஃப் இட் கான்செப்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம 1 or 2 ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம். மேபி இது பார்ட் பி கொஷினில் நம்ம எதிர்பார்க்கலாம். கொஷின் வந்தால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கான்செப்ட் பாருங்கள், நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல் ஹைபாத்தசிஸ் நமக்கு கொடுத்துருக்குது குட்னஸ் ஆஃப் ஃபிட் அண்ட் செக் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் இஸ் ஏ குட் ஃபிட் அப்படி மட்டும் எழுதுனா போதும். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் நாட் ஏ குட் ஃபிட். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா வந்து 5% எடுத்துக்கோங்க. அண்ட் டிஎஃப் மட்டும் இந்த டைப்பில் மாறும். டிஎஃபோட வேல்யூ n-2 தான் எழுதணும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேட்டகரியிலுமே n-1 நம்ம எடுத்திருப்போம். பட் இந்த பேட்டர்னில் n-2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் இதில் ஒரு பூலிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். தட்ஸ் மீன்ஸ் லெஸ் தென் 5 இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேல்யூவாக மாற்றணும். இப்போ லாஸ்ட் வேல்யூ பாருங்கள் 2 less than 5 இருக்குது. 1 it is also less than 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 8 is greater than 5. ஸோ 3 வேல்யூவை நம்ம ஒரு வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு அடுத்து இருக்க டேபிளில் தான் நம்ம செக் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த இடத்துல கம்பைன் பண்ணிக்கலாம். இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, 3 வேல்யூவாக இருக்கிறது ஒரே வேல்யூவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணும்போது n-2 இதையும் நம்ம சேர்க்கணும். ஸோ நம்மளுடைய டிஎஃப் வேல்யூ கொஞ்சம் மாறும். இந்த பேட்டர்னில் மட்டும் லெஸ் தென் 5 இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி கிரேட்டர் தென் 5 மாற்றணும். எத்தனை வேல்யூவை மாற்றுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி டிஎஃபோட வேல்யூ மாறும். டேபிள் வேல்யூ நீங்கள் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்டட் சிக்ஸ் ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க. அண்ட் நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா மீன் வேல்யூ தேவை. ஸோ மீன் வேல்யூனா சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை 6 ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். சிக்மா ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் பை இ எழுதிக்கலாம். இதில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு லாஜிக் மீன் வேல்யூ தேவை. ஸோ மீன் வேல்யூ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமா, சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சிக்மா எஃப்ஐ. சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐனா ஒன்றும் இல்லை, கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 0 × 52. ஸோ என் ஆன்சர் என்ன வரலாம், 0 × 52, 1 × 151, 2 × 130. இந்த ஆர்டரில் நீங்கள் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் வேல்யூக்காக ஆட் பண்ணுங்கள். நமக்கு சிக்மா கொடுத்தாங்கன்னா டோட்டல் வேல்யூ பார்க்கணுன்னு அர்த்தம். ஸோ சிக்மா எஃப்ஐ அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள், சிக்மா எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியோட ஓவரால் வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணால் வி கேட் ஆன்சர் 2. ஸோ x bar = 2 கண்டுபிடிச்சாச்சு. மீன் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே வாங்க. இங்கே மீன் வேல்யூவை நம்ம மியூன் கோட் பண்ணுறோம். ஸோ e பவர் மைனஸ் மியூ மியூ பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல். இங்கே n டேர்ம் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 500 × e பவர் மைனஸ் 2 பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு டேட்டாவில் கிட்டத்தட்ட 0 to 8 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. n-0, n-1, n-2 அப் டு n-8 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ n × e பவர் மைனஸ் மியூ மியூ பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 68. பாயிண்டில் இருந்ததுன்னா மோர் தென் 5 இருந்தால் நீங்கள் வேல்யூவை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 135 இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் கேல்குலேட்டரில் டைரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தடவை ஒரு டேட்டாவை மட்டுமா செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அவர் டேரெக்டாக எக்ஸ்பெக்டட் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்சர்வ் டேட்டா, எக்ஸ்பெக்டட் டேட்டா எழுதியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால்குலேஷன் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டேபிள் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 9.45 வருது. கால்குலேஷன் வேல்யூ டேபிள் வேல்யூ நமக்கு 11.07. ஸோ கண்டிஷன் வைஸ் ஓகே அக்செப்ட் ஆகுதுனால வி அக்செப்ட் H0 at 5% level of significance. இவ்வளோ தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட் பியில் கேட்கலாம், பார்ட் சியில் கேட்கலாம். எந்த கொஷினாக கேட்டாலும் இந்த பேட்டர்னில் கொஷின் கேட்டாங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.